தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது அக்னி சார், இதில் நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது இந்த விஷயங்கள்? ஏன் இவ்வளவு இழுபறியாக இருக்குது? இன்னும் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கட்சிகளோடு பேசிட்டு போயிட்டாரு. தேர்தல் ஏறக்குறைய முடிவு செய்வதற்கான இறுதி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஏன் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? இதில் திமுக கூட்டணி கட்சிகளும் காம்பேக்டாக இருக்கிறாங்கல்ல, அதனுடைய வெளிப்படைத்தன்மை தான் இது. தமிழ்நாட்டில் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸின் தயவு எல்லா மாநில கட்சிகளுக்கும் தேவை, குறிப்பாக திமுகவுக்கு தேவை. ஆனால் இப்போது காங்கிரஸையே இந்தியா கூட்டணிக்காக நீங்கள் முன்னின்று வழிநடத்துங்கன்னு சொல்கிற அளவுக்கு திமுகவின் தலைவர் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் காங்கிரஸ் பலவீனமாக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். இப்படிதானே அர்த்தம் அதுக்கு. ரெண்டாவது, இப்போ சார் சொன்னாங்க, நக்கீரன் பிரகாஷ் சார் வந்து தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு ப. சிதம்பரம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார், தோல்வி அடைந்திருக்கிறது. இன்னும் முடிவு எட்டப்படவில்லை, தோல்வி என்று கூட சொல்லவில்லை. திமுகவினுடைய ஆதரவாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய எவ்வளோ பெரிய இயக்கம் இன்னைக்கு திமுகவினுடைய ஆதரவை நம்பித்தான் அந்த கட்சி இருக்கிறதா அப்படின்னு கூட பார்க்க தோன்றுகிறது. ஒன்று தாவேகா பக்கம் போங்க, அல்லது என்னதான் சொன்னாலும் சரி எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் பரவாயில்லை, நாங்கள் திமுகவோடு தான் இருப்போம் என்று அதையாவது அறிவிங்க. ஏன் தயங்குறாங்க? நாடகம். எதுக்கு நாடகம்? ஏன்னா தாவேகா கூட போறோம் போறோம் போறோம், ஆனா போக மாட்டாங்க. அழுத்தி சொல்லுகிறேன், சீட் பார்க்கிங். எஸ், எங்களை பலவீனமா நினைச்சிடாதீங்க. இவங்க சண்டையும் போட்டுக்குருவாங்களாம். 2021 சண்டையே இல்லை, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். 24 இதை பத்தி பேசல. 2021 25 சீட்டு தான் கேட்டாங்களாம், கொடுத்தாங்களாம். ஆனா இப்ப 41 வேணுமா சார்? இதுல இன்னொரு விஷயம், முதலமைச்சர் ஸ்டாலினை பாசி சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் அவருடைய வாகனத்தை நிறுத்தி விட்டு பேசுறாரு அப்படின்றாங்களே, அவ்வளோ அர்ஜென்ட் என்ன நடக்குது இங்க? இதுக்குள்ள பேசிட்டு வீட்டுக்குள்ள பேசலாம், அல்லது காரில் போயிட்டு இருக்கிறப்ப பேசலாம் கூட. ஏன் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் நிறுத்திட்டு பேசணும்? அப்போ என்ன அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குதா? என்ன அது ஒன்றுமே புரியலையே, அதுக்குள்ள என்ன கேம்னே அதை தெரிஞ்சுக்க முடியலையே. அதாவது 2022க்கு முன்னாடி 6 ஆண்டு காலம் மகாராஷ்டிராவிலிருந்து ராஜ்யசபா நியமனங்களவை உறுப்பினராக திரு ப. சிதம்பரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2022 தமிழ்நாட்டு சட்டசபையினுடைய உறுப்பினர்களோடு திமுகவின் ஆதரவோடு அவர் நாடாளுமன்ற நியமனங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அப்ப 22 இருந்து அவருக்கு 6 ஆண்டு காலம் அப்படின்னா 26 28 வரைக்கும் இருக்குது. அப்போ அது வரைக்கும் திமுகவில் இருந்துதான் அவர் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு தாத்பரியம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அல்லது ஆலோசனை நடத்திவிட்டு வரும்பொழுது பாதி வழியில் நின்று பேச வேண்டிய அவசியம் ஏன் வருது? அப்படி என்ன ஒரு முடிவை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு? அந்த முடிவை வீட்டுக்கு போய் கூட பேசியிருக்கலாம் இல்லையா? பாதி வழியில நின்று பேச வேண்டிய புள்ளி எங்கிருந்து உருவாகுதுன்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க காங்கிரஸ்க்கு இது ஒன்றும் பெரிய இது மாதிரி இப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒரு புதுசுன்னு நம்ம நினைக்கிறோம். தமாக உருவானது எப்படி? அந்த தமாகவிலிருந்து புதிய ஜனநாயக பேரவை என்று ஐயா ப. சிதம்பரம் உருவாக்குனது எப்படி? அதே தமாக 2004 பாண்டிச்சேரியில் போய் ஆட்சிக்கு வரப்போற காங்கிரஸுடன் இணைத்தது எப்படி? ஆட்சியை விட்டு 2014 திரும்ப வெளியே வந்தது எப்படி? இவ்வளவு இருக்குது. அப்ப இவங்களுக்கு பதட்டம், காங்கிரஸுக்கு பதட்டம். ஆனால் காங்கிரஸுக்கு பாதி தலைவர்களுக்கு பதட்டம், மீதி தலைவர்களுக்கு சந்தோஷம். சந்தோஷப்படுற தலைவர்களா யாரு? எப்பா இந்த திமுகவை விட்டு வெளியே போவோம்ப்பா, நமக்கு தான் தாவேகா இருக்கே, இளைஞர்கள் ஓட்டு அதிகம் இருக்கே அப்படின்னு பேசுறதுக்கு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் திமுகவாகவே மாறிவிட்ட தலைவர்கள், ஐயோ நம்ம 2024 இவங்களை வச்சு தானே 10 நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கணும். 2021 4.3 சட்டமன்றத்தில் காங்கிரசினுடைய வாக்கு சதவீதம், 2024 10%.
அந்த 10% 4.3 இருந்தது, நீங்க 10% உயர்ந்ததுன்னா என்ன பொருள்னா, இங்க திமுகவினுடைய வாக்கு காங்கிரசுக்காக அதிகமா உழைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதை தெரிந்தவர் தான் ப. சிதம்பரம், அதை தெரிந்தவர் தான் திரு செல்வ பெருந்தகை. ஆக அவர்கள் திமுகவினுடைய நட்பை நீடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போனா போகட்டும், அதுக்கு தான் நான் தேமுதிகவை சேர்த்திருக்கேன்ல, அதுக்கு தான் திரு ஓபிஎஸ் சேர்த்திருக்கோம்ல, வேற யாராவது வந்தா கூட சேர்த்துக்குருவாங்க. இப்ப இந்த விஷயத்துல பாசியும் செல்வ பெருந்தகையும் தனிமைப்படுத்தப்படுறாங்களா? ஒரு பெரும் கூட்டமாக போய் டெல்லியில சந்திக்கிறாங்க இல்லையா, தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்திக்கிறாங்கன்னா, அப்போ என்ன இது? அவர்கள் விசுவாசமாக காங்கிரஸை விட திமுகவை இதயத்தில் வைத்து நேசிக்கிறார்கள், அப்படிதான் நான் பார்க்கிறேன். பிறந்த நாளுக்கு வாழ்த்துல கூட கசப்பான தகவல்கள் தானே பரிமாறப்படுகிறது. என்னுடைய எல்டர் பிரதர்னு இதே திரு ராகுல் காந்தி சொன்னார்ல, இப்ப என்ன சொல்றாங்க, நாம் நண்பர்களாக சேர்ந்தோம், நண்பர்களாக பிரிவோம், பிரியலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை எண்ணிக்கை கூடணும். சட்டமன்றத்தில் நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னது மாதிரி 35 சீட்டு வேணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் உங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களை, சார் உண்மையிலே சார் திராவிட கட்சிகள் தான் சார், இன்னும் திமுக அதிமுக தான் சார், தங்கள் அதிமுக காரர்களை விட பிற கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக தியாகம் பண்ணுது. அதுவே தங்கள் கட்சிகளை விட திமுக பிற கூட்டணி கட்சி பாருங்க 2.6% எடுத்த மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர். அப்ப புரிஞ்சுக்கோ, காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் கூடுதலான இடங்கள் கொடுக்கணும்னு அக்னி சார் விரும்புறாரு. இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலா கொடுக்கணும் அப்படின்றது திமுகவின் தலைவரே விரும்புறாரு. ஆனா வரலையே, அவ்வளவுக்கு வரலையே. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேகாவை காரணம் கட்டி எங்களுக்கு இன்னும் 41 வேணும்ன்றாங்க. நீங்க 65 கூட கேட்கலாம். அப்ப நீங்க மத்தியில ஆளுங்கட்சியா இருந்தீங்க, இப்போ இல்லை. இப்ப 40 கேட்கறாங்கன்னு வச்சுக்க, கொடுப்பாருங்களா சார் முதலமைச்சர்? வாய்ப்பே இல்லை. அப்புறம் அதிக இடங்களும் கொடுப்பாருன்னு சொல்றீங்க, விரும்புறாருன்றீங்க, அப்புறம் கொடுக்கவும் மாட்டேன்றீங்க. உங்களுக்கு 31 அதிகம். ஏன் தெரியுமா, திமுக இந்த எதிர்மறை வாக்குகளை காட்டிலும் காங்கிரஸ் பிரச்சனைனாலே திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இதுல எப்படி காங்கிரஸுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருவாரு? 25 கொடுப்பாரு. ஏன்னா 2021 கொடுத்தது 10 நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 6 எம்எல்ஏவுக்கு சமம். அதுவே நீங்க 60 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணியோடு நீங்கள் வைத்திருக்கீங்க. இப்போ அக்னி சார் என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய இடங்களை கொடுத்து அங்க அதிமுக ஜெயிக்கணும்னு ஒரு கால்குலேட் போடுறாரோ? நான் அப்படி நினைக்கல. நான் என்ன கட்சியின் பொதுச் செயலாளரா, வட்ட செயலாளரா, நகர செயலாளரா? நான் அரசியலை பேசுகின்றவன். ஆனால் போட்டி அரசியல் அல்லது தேர்தல் அரசியல் வேண்டாம். புரியுது சார். இப்போ இன்னைக்கு என்ன முடிவுல தான் இல்லாம 20 கோடி இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆக முடியாது. ஆனா நேர்மையான வழியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 20 கோடி செலவழிச்சிட்டு 1,05,000 தான் சம்பளம் வாங்க போறோம்னா, அப்ப மீதி 19 கோடி என்ன ஆகும்? நாடே அப்படி ஆகிவிட்டது. இன்னைக்கு ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் மாதிரி எல்லாம் தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. நீ எவ்வளவு கொடுப்ப, நாங்க இவ்வளவு தர்றோம், இவ்வளவையும் கொண்டு போய் நீ வெற்றியாளனா வரணும், அதற்கு பிறகு மந்திரி, அது வேறு. ஆக அப்படி இருக்கிற போது தேசிய கட்சிக்கே இன்னைக்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான், தெற்க மட்டும்தான் அதிமுக திமுக இன்னும் பலமோடு இருக்கிறது. இன்னும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் அது அதிக காலம் வாழும் அப்படின்னு நான் பார்க்க. இன்னைக்கு தலைப்பு காங்கிரஸ் தான். ஆனா காங்கிரஸை விட்டுட்டு எப்படி டெல்லி வரைக்கும் போயிட்டு ஏன் கட்சி அறிவிக்கலன்னு சொன்னார் பாத்தீங்களா? இதுதான் இந்த பதுங்குகுழி மற்றும் புலனாய்வு துறையில பெரிய பண்டிதர் அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு. ஆனால் காங்கிரஸை பொறுத்தளவில் இங்கு பேசுபொருளாகவே இருக்கணும். அப்படி பேசிக்கிட்டே நாம திமுக அதிக எண்ணிக்கையை வாங்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாவேகாவை நம்பி காங்கிரஸ் திமுகவை விட்டு போகுமேயானால் யாருக்கு லாபம் என்பதை மக்களுக்கே தெரியும்.